I just want you to turn to Matthew chapter 7 and verse 11. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா அதுல பார்க்கும்போது அங்க these words came out of the lips of Jesus. இயேசுடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு அற்புதமான வார்த்தை. Amen. He was talking, மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்கு ஒரு இது மலை பிரசங்கன்னு சொல்லுவாங்க, ஹalleluya, பியூட்டி டீச்ன்னு சொல்லுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஜீசஸ் ஆண்டவர் அவருடைய மனசுல இருக்கிறத சொல்லுவாரு. இந்த 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you then who are evil know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him? Amen. Hallelujah. இங்கே ஒரு மனுஷனுடைய பூமியில மனிதருடைய கேரக்டரும் பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய கேரக்டரும் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பூமியில அவர் சொல்லுவார், நாம் எல்லாம் பொல்லாதவர்களா இருந்தாலும், ஆமென், அதுக்கு அர்த்தம் என்னன்னா, we are so much concerned about our own family. நம்ம குடும்பங்களை குறித்து அதிக கவனம், அதுல முக்கியமா பிள்ளைகள் மீது நம்ம அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம மற்றவர்களை குறித்து அவ்வளவு நம்ம யோசிக்கிறவர்கள் அல்ல. ஆமென். Hallelujah. We always think about us, ourselves. நம்மை குறித்தே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம நினைத்து வாழ்கிற ஒரு உலகத்துல இருக்கிறோம். அந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. What was Jesus saying? You know, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், we want to give our ஹேர்ஸ், நம்முடைய பிள்ளைகளுக்கு தி பெஸ்ட் தான் கொடுக்க விரும்புவோம். நம்ம செகண்ட் பெஸ்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது. we always want to give them the best. சிறந்ததை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்களை திருப்திப்படுத்தணும் தான் நம்ம விரும்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கே இவ்வளோ பெரிய மனசு இருக்குமானால் உங்க பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க நீங்க அறிந்திருப்பீர்களானால், யூ நோ வெரி வெல், உங்க பிள்ளைகளுக்கு செகண்ட் ஹேண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். யூ வாண்ட் டு கிவ் them தி பெஸ்ட். ஆமென். உங்க பிள்ளைங்க you don't determine them, அவங்க நல்லவங்களா அப்படின்னு எல்லாம் பாக்குறது, பிகாஸ் they are உங்க ரத்தமா இருக்கிறதுனால, உங்க ரத்தமும் சதையுமா இருக்கிறதுனால, உங்க கருவுல இருந்து வந்ததுனால, உங்க பிள்ளையா இருக்கிறதுனால, உங்க வித்தா இருக்கிறதுனால, you want to take care of them. அவங்களுக்கு தி பெஸ்ட் கொடுக்கணும், அவங்க கேட்டதை கொடுக்கணும், நல்லா மனசுல பிசிக்கலா முடியுதோ இல்லையா, பட் யூ ஹாவ் தட் டிசைர் இன் யுவர் ஹார்ட். ஆண்டவர் சொல்ற, இஃப் யூ கேன் டூ தட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னங்க, உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ நோ டு கிவ் குட் திங்ஸ், அதை காட்டிலும் மேலானவர் உங்க பரமபிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர். அப்போ வாட் வாஸ் ஜீசஸ் சேயிங்? ப்ரே. இது 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறத பார்க்கலாம். கேளுங்கள் என்று சொல்லி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று 7ஆம் வசனத்துல சொல்லுவாரு. 8ஆம் வசனத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுவாரு. ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்துல ஆண்டவர் இன்னொரு எக்ஸ்பிளேஷன், எந்த மனுஷன் ஆகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன்னுடைய மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? will anybody give? உன் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகாததை கொடுக்க மனசு வருமோ? அப்படி இருக்கும்போது when you do, அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, when you as human beings you want to give the best for your, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க நீங்க அறிந்திருக்கும் போது you very well know about what to give, what not to give. அப்போ அவங்க சொல்ற, தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு உங்க பரமபிதா நன்மையானவைகளை அருளுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்வார், your father who is in heaven
Give good gifts to the one, to those who ask him. இப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் இயேசு? Don't quit your prayer. Keep asking. இதுல நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல படிச்சீங்கன்னா, கிரீக்ல படிச்சீங்கன்னா, ஆஸ்க், கீப் ஆஸ்கிங், அதுதான் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். சீக், கீப் சீக்கிங். நாக், கீப் நாக்கிங். நீங்க இதை செய்து கொண்டே இருங்க. கீப் டூயிங் இட், கீப் ப்ரேயிங், கீப் ஆஸ்கிங். உங்களுக்கு ஹீலிங் வேணுமா? கீப் ஆஸ்கிங். இன்னைக்கு ஒரு நாள் கேட்டுட்டு நாளைக்கு விட்டுறாதீங்க. ஆமென். சோ ஆண்டவர் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. He wants to give you the best gift. உங்களுக்கு குறித்த நாளில, குறித்த நேரத்துல அவர் அற்புதமான நன்மையான ஈவுகளை நிச்சயமாய் கொடுப்பார். More than your expectation, more than உங்க ஜெபத்தை காட்டிலும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான நன்மையான காரியங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல சொல்லி கொண்டு இருக்கிற அந்த மாதத்துல நீங்க ஆண்டவர் எங்களோடு பேசணும்னு சொன்னா, this is the promise. You ask me, I will give you the best. Very simple. If you இந்த ரகசியத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, you will keep asking. நீங்க கண்டிப்பா இயேசு கிட்ட ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. You will always go to God in prayer. ரோமர் 8:32 அதான் அவர் சொல்லுவார். என்னன்னு? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர், சிலுவைக்கு அனுப்பினவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதபடி. How can God never give you the best? அவர் சொல்றாரு, if God could give his own son, சிலுவைக்கு அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பையும் மீட்பையும் அவர் கொடுக்க முடியுமா? கொடுத்தது உண்டானால் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு எது அவரால் கொடுக்க முடியாது? that scripture speaks about, என்ன சொல்லுதுங்க? You are eligible to receive every good gifts from God. தேவனிடத்துல நன்மையானதை நீங்க பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார். that keep asking God. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? நன்மையான ஈவுகளை அருளுகிறவர். யாக்கோபு 1:17 படிச்சீங்கன்னா, அவர் நன்மையானதை கொடுக்கிறவர். He doesn't give you ஒரு தீமையான காரியத்தை அவர் கொடுக்கிறவர் அல்ல. God doesn't give you sickness. God doesn't give you நீங்க துன்பப்படுகிற காரியத்தை அவர் கொடுப்பதற்கு விருப்பம் கிடையாது. எரேமியா 29:11 சொல்லும், அவர் சொல்றாரு, நான் தீமைக்கல்ல, நான் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே உங்களுக்கு நான் கொடுக்க செய்ய சித்தமா இருக்கிறேன். Hallelujah. It's not to hurt you. It's for peace. அததான் ஆண்டவராகிய தேவன் சொல்றேன். நான் இதுதான் நான் திட்டமிட்டு இருக்கிறேன். I planned to bless you. I plan to give you the best. I plan to give you peace. I plan to give you prosperity. உங்க மனசு முழுக்க அதுதான் இருக்கிறது. So God says, நான் உங்களுக்கு தீமை கொடுக்கிறதுக்கு I have never planned. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே நான் திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் நன்மையானதை திட்டமிட்டு வச்சிருந்தார்னா அவர் உங்களுக்கு தீமை கொடுப்பது எப்படி? அநேக நேரத்துல தீமையை நாம தான் என்ன பண்றோம்? சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை அறுப்பீர்கள் என்று. So what we sow, that is the thing we reap. And that's the reason ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? தரிசு நிலத்தை பண்படுத்து, நல்ல விதைய வித. You reap 100% harvest பண்ணு. So be careful in what you sow. நீ எதை விதைக்கிறதுல ஜாக்கிரதையாரு. நம்முடைய வார்த்தையா இருக்கட்டும், நம்முடைய whatever we do, there is அதுக்கு பலன் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். சோ அதனால இந்த நாள்ல கூட கர்த்தர் நமக்கு என்ன சொல்றதுங்க? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க எழுதி இருக்கிற நன்மையானவைகளை
தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதையே அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? More guaranteed. ஆண்டவர் சொல்ற, it's guaranteed good things when you pray to Jesus. when you அவர்கிட்ட ஜெபிக்கும் போது, அவரிடத்துல கேட்கும் போது, அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பாரு. அதை எப்படி கேட்கணுங்க? இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஜெபத்துல ஆண்டவர் கொடுத்தா பார்க்கலாம், அப்படி இல்ல. விசுவாசத்தோட நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24 ஆண்டவர் சொல்றார், மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். Believe that when you pray, even the impossible கூட அவரால பாசிபிளாய் மாற்றி கொடுக்க முடியும். Dare to ask him. சின்ன காரியத்துக்கு எவ்வளவு பெருசு கேட்கணுமோ கேளுங்க. Don't limit God. ஆண்டவர் உங்களுக்கு பெருசா the பெஸ்டா கொடுக்கணும் நினைச்சிருக்கும் போது, why do you want to restrict God? உங்களுக்கு கொடுக்க முடியாதபடி அவர் கை குறுகி போகலன்னு சொல்லப்படுகிறது. அவரை சிறுமப்படுத்திராதீங்க. Ask big, desire big, pray big. அந்த பெரிய தேவன் உங்களுக்கு பெரிதான காரியங்களை அவர் செய்ய முடியும். அதான் அவர் சொன்னார், என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் அதை உங்களுக்கு செய்வேன். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. Why don't you believe that promises? நான் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை பார்த்து இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்லுவார்னா, என் ஜனங்க இன்னைக்கு இன்னும் எத்தனை காலம் தான் என்னுடைய வார்த்தையை நம்பாம இருப்பாங்க? ஏன் நாம பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம்னா, இட்ஸ் சிம்பிள் திங், we don't believe that God can do great and mighty things. எபேசியர் 3:20 சொல்றார், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர். More than our prayer, more than our expectation, God is still willing to do great and mighty things. நமக்கு செய்ய அவர் சித்தம் கொண்டவரா இருக்கிறாரு. என் தேவனுடைய பார்வையில you are not an ordinary someone. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, he compares himself like a father ஆகவும் நீங்க அவருடைய பிள்ளைகளாக அவர் பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா? he has already adopted you into his own family. அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கு. வெறும் அங்கத்தினர் மாத்திரம் இல்ல, just a family member இல்ல. he has adopted you into his own family. he calls you son and daughter. மகனே மகளே என்று அழைக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இரவுல you believe that your father, the heavenly God, the father who is in heaven, பரலோகத்தின் தேவன் உங்களுடைய தகப்பனா இருக்கிறார் என்பதை எத்தனை பேருக்கு நம்புறதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கு அந்த தைரியம் இருக்கிறது? He is your father. இயேசு அதுதான் தன் பூமியில ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்ததே. அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொன்னாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படிதான் ஜெபிக்கணும்னு அவர் கத்து கொடுத்தார். Our Father who art in heaven. When you call God, நீங்க தேவனை அப்பான்னு கூப்பிடும் போது, you are not calling his name is disrespectful. அழைக்கல. That was the way Jesus taught us. It was a respectful, glorious, மகிமை கொடுக்கிற ஒரு நாமம் தான் அப்பான்னு அவரை கூப்பிடுறது. யூத மக்கள் அதை வெறுத்தாங்க. இயேசு தன் தேவனை அப்பான்னு கூப்பிடும் போது, how can you become your father ன்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அதுதான் God has adopted. உங்களுக்கு எனக்கு அது மாதிரியை வைத்து கடந்து போனார் இயேசு. அவரால் கொடுக்கப்பட்ட ஆவியானவரும் நம்மை அப்பா பிதாவே என்றுதான் கூப்பிட வைத்து கொண்டு இருக்கிறாரு. சோ அந்த தகப்பன், அந்த அப்பா, அந்த டேடி, அந்த ஃபாதர், அவர் என்ன பண்றாருங்க? he wants to give you the best. ஆனா அந்த பெஸ்ட பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார். that is called, that way is prayer. ஜெபங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. whoever you may be, whatever you may be, God can do great and mighty things through you.
உங்களை கொண்டு உங்களில செய்ய அவரால முடியும். ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கும் போது அவன் தன் கோலியாத்தை பார்க்கல, தான் ஆராதிக்கிற தேவனை பார்த்தான். இன்னைக்கு நீங்க யார பாக்குறீங்க, எதை பாக்குறீங்க என்று நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். உங்க பிரச்சனை, உங்க விண்ணப்பத்துக்கு முன்பாக do you see God, your father? அந்த இடத்துல அவரை பாக்குறீங்களா, இல்ல உங்க பிரச்சனையும், உங்க வியாதி, உங்க பலவீனத்தையும், உங்க கஷ்டத்தையும், உங்க துக்கத்தையும், உங்க வேதனையும் அதை பாக்குறீங்களா? எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க பிரச்சனையின் பக்கத்துல தேவனை வைத்து பாருங்க. அது ஒண்ணுமே இல்லை. அந்த உங்க பிரச்சனையும் உங்க பலவீனங்களும் தேவனுக்கு முன்பாக இட்ஸ் நத்திங். இட்ஸ் லைக் எ ஃப்ளீ. ஒரு ஈயை போல, ஒரு கொசுவை போல இருக்கும். மை காட் இஸ் சோ பிக். அவரால கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஈவன் டுநைட் he is willing to do உங்களுக்கு என்று நன்மையானதை, தி பெஸ்ட் கொடுக்க அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் கொடுக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். பட் only thing is that you should understand his want. அவருடைய இருதயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு மனசை தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த உணர்வோட நீங்க அறிந்து கொண்டு when you begin to pray and believe Jesus, அவர்கிட்ட நீங்க விசுவாசத்தோட கேட்கும் போது you will receive. Jesus didn't say பார்க்கலாம்னு சொல்லல. Ask and it shall be given unto you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டுட்ட பிறகு நம்ப ஆரம்பிக்கணும், விசுவாசம் ஆரம்பிக்கணும். நான் கேட்டுட்டேன், நான் கேட்டதை என் அப்பா எனக்கு கொடுக்க போகிறார். My father is going to give me what I have asked. நீங்க கேட்டபடி கொடுக்கிறாரோ இல்லையோ, பட் ஒன் திங், நீங்க கேட்டதுக்கு குறைவாறு கொடுக்க போகிறது இல்ல, அதை மல்டிப்ளை பண்ணி தான் ஆண்டவர் கொடுப்பாரு. பட் அது விசுவாசிக்கணும். பட் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணா தான் நாங்க விசுவாசிக்க முடியும். நீங்க ஜெபிச்சாதான் அடுத்த கட்டம் ஃபெய்த்ங்கிறது வரும். இஃப் யூ டோன்ட் ஈவன் ப்ரே, ஹவ் ஃபெய்த் வில் ஆக்ட். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில அவர் செய்வாரு. மே காட்ஸ் பிளெஸிங் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். God be with you. God bless you.